2020 we brought in the dynasty collections. So அது வந்து Cheras, Cholas, Pandavas, Pallavas அவங்களுடைய அந்த flag அந்த ஆர்க்கிடெக்சர்ல இருந்து எடுத்தது. இன்னைக்கு தான் வந்து அந்த பொன்னியின் செல்வன் சோலாஸ் எல்லாம். But we did it in 2020 itself. புடவைகள் உண்மையிலே கம்ஃபர்டபிள் ட்ரெஸ் இல்லையோ? It's not that. பெண்களுக்கு புடவை மேல அவ்வளோ ஒரு எங்க பாட்டியோட புடவை ஒன்று இருக்கும், எல்லாருக்கிட்டையும் அவங்க அம்மாவோட புடவை ஒன்று இருக்கும். ஸோ பட்டு புடவை தான் we pass it down, down the ages. அது எப்படி இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் அது இருக்கும். என்னுடைய இது என் பாட்டி, இதோட ஒன்று சேலையாவது you will pass it on to the next gen. So they'll want to build their own wardrobe to pass it on. அதுக்கு பின்னாடி இவ்வளவு உழைப்பு இருக்கு, இவ்வளவு தரம் இருக்குன்னா ஒரு உண்மையான 100% பட்டு புடவையோட விலை இவ்வளவு தான் ஆரம்பம், இதற்கு கீழே கொடுக்க முடியாது. என்ன ஆரம்பம்? Still in schools, 10th standard farewell saree கட்டுறாங்க, 12th standard college, all these are youngsters. They still feel special when they wear a saree. I think that itself is proof that எவ்வளவுதான் வெஸ்டர்னைஸ்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் you always feel a connect to your roots. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பட்டு புடவைகளை பத்தி பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லி குப்புசாமி செட்டியாரின் மகள் ஜெயஸ்ரீ ரவியின் பாலம் சில்க் அப்படிங்கிற பெயர் மாறி பாலம் சில்க்ஸ் ஜெயஸ்ரீ ரவி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஒரு பிராண்டை கிரியேட் பண்ற பின்னாடி இருக்கிற ஒரு உழைப்பு என்ன, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது? I think that's a very interesting question. இது யாருமே கேட்கறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஜெனரலா அது புரியறது இல்லை. That is, there's so much that goes into it. ஏன்னா அதுவும் ஆல்ரெடி ஒரு பெரிய பிராண்ட்ல இருந்து நீங்க தனியா வெளியே வரீங்கன்னும் பொழுது அது கூடவே ஒட்டிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க போனாலுமே அப்பா பேரை கோட் பண்ணி சொல்றது ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதுல இன்னொரு ஆரம்பத்துல எல்லாம் என்ன இன்னொரு சிரமம்னா, அவங்க பேருக்கு நம்ம இன்னும் அதுக்கு என்ன கெடுதலும் பண்ணாம நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கணும், அது ஃபர்ஸ்ட். ஸோ எஸ், இட் வாஸ் டஃப். பட் ஆரம்பத்துல வந்து நான் வரும்போது அது நான் யோசிக்கல, அது ஒரு தனி பிராண்டாக வரணும் அப்படின்னலாம் யோசிக்கல. ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்தேன். அது வந்த அப்புறமா ஃபஸ்ட்டு வெப்சைட்ஸ்க்கு ஆன்லைன் அப்போல்லாம் தனியாக இருக்கும், இப்போ எல்லா கடைக்கும் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ தே யூஸ் டு பி ஆன்லைன் போர்ட்டல்ஸ் தனியாக, லைக் சென்னை பஜார், ஈசக்தின்னு. ஸோ அதுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போது அப்படியே கடைக்கு எங்கள் அம்மா தான் இருப்பாங்க, எங்கள் அம்மாவும் ஒரு சேல்ஸ்மேன் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என் கூட ஹெல்ப் பண்ணும்போது எங்கள் அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ ஐ ஸ்லோலி சா தே வர் இன்ட்ரெஸ்டட். அப்போ எனக்குள்ளே வந்து எங்கள் அம்மாவே கூட்டிகிட்டு வராங்க, அவ்வளோ பெரிய கடையில் இல்லாதது நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு, வாட் இஸ் தட் தே லைக் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது தென் ஐ ரியலைஸ்ட் அவங்களுக்கு அப்போ வந்து ஒரு கடையில், எங்கள் அப்பா கடையிலலாம் நிறைய அந்த பர்சனல் அட்டென்ஷன் இருக்கும். ஆனால் அந்த கடை வந்து பெருசாக ஆக ஆஸ் த ஸ்டோர் பிகம்ஸ் பிகர், தெர் வில் பி லைக் அரவுண்ட் 400-450 ஸ்டாஃப். எல்லா ஸ்டாஃப் புதுசாக மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பர்சனல் டச் கொஞ்சம் ஸ்லோவாக மிஸ் ஆக, எல்லா பெரிய கடைகளும் பொதுவாக சொல்கிறேன், ஒரு மிஸ் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஒரு ஜென்ரேஷன்ஸாக இருக்கிற கடை அப்படின்னா அந்த ஸ்டாஃபும் ஒரு ஜென்ரேஷன்ஸாக இருந்தவங்க போய் ஒரு யங்ஸ்டர்ஸ் வரும்போது they are not able to identify அவங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் they liked that. ஸோ அதிலிருந்து படிப்படியாக வந்து என்ன தேவை, அந்த கஸ்டமருக்கு என்ன வேண்டி இருக்குது, வாட் இஸ் that's missing. ஸோ எதனால் வந்து யங்ஸ்டர்ஸ் ஆர் நாட் வேரிங் சில்க், ஸோ என்ன கொடுத்தா அது இன்னும் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம பண்ணும்போது ஸ்லோலி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நல்லி செட்டியாரோடைய டாட்டர் அப்படிங்கிறது போய் ஓகே இந்த பிராண்டில் ஒரு தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறது. எங்களோட தனித்துவம் என்னென்னா, வி மேட் அந்த கஞ்சிவர பட்டு அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ் ஏன் வேர் பண்ணாமல், ஏன் நார்த் இந்தியன் சாரீஸ், நான் சொல்கிறது 2003 நாங்கள் தொடங்கும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாம் வந்து அந்த கிரேப்ஸ் அண்ட் ஷிஃபான்ஸ், அந்த பாலிவுட்டில் என்ன வருதோ அதை தான் போட்டுப்பாங்க, ரிசப்ஷனுக்கே அந்த எம்ப்ராய்டர்ட் ஸ்டஃப் எல்லாம் போட்டுப்பாங்க. ஸோ அப்போ வந்து கஷ்டமாக இருக்கும், என்ன வெறும் முகூர்த்தத்துக்கு பட்டு சேலை போடுறாங்க, நம்ம என்னென்னு பண்ணணும், ஏதாவது பண்ணணும் போது ஐ ரியலைஸ்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து they were working, they were moving away, staying somewhere else. அவங்களுக்கு
இப்போ பட்டு புடவைன்னா அப்போல்லாம் அந்த ஸ்டிஃபாக இருக்கும் அந்த காஞ்சிபுரம் பட்டு. நமக்கு உடுத்துறதுக்கு அட்லீஸ்ட் யூ நீட் ஒரு யாராவது வீட்டில் நமக்கு ஹெல்ப் பண்ணால் தான் யங்ஸ்டர்ஸ் பண்ண முடியும். பட் அவங்க வேறு இடத்துல அவங்கெல்லாம் வேலை செய்யும்போது தி கான் யூஸ் ஆல் தட். ஸோ எனக்கு இது எதுக்குமா, நான் யூஸ் பண்ண மாட்டேன், அப்புறமா நான் இது வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க அப்படிங்கிறது. when I was interacting with my customers, I understood when I was talking to a 40-year-old ஒரு கஸ்டமர் இருக்கும்போது why your daughter is not wearing. ஸோ அதெல்லாம் நாங்கள் மாற்றும்போது we made கஞ்சிவரம்ஸ் வந்து சாஃப்டராக லைட்டாக ஸோ தட் இட்ஸ் ஈஸி டு ட்ரேப். எனக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதும் என்னால் உணர முடிஞ்சது. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு மேக் தட் ஸ்மால் சேஞ்சஸ் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஹவு லைக் ஸ்லோவாக நம்ம வந்து கன்சிஸ்டன்சி, அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் யூ ஜஸ்ட் கான்ட் மேக் யுவர் செல்ஃப். இப்போது நிறைய சோஷியல் மீடியா இருக்குது. யூ கேன் ஈஸிலி கனெக்ட் வித் யுவர் கஸ்டமர்ஸ், கிளையண்டல் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ இல்லை. பட் அதை ஒவ்வொன்றா நம்ம பண்ணும்போது பீப்புள் ஸ்டார்டட் ஐடென்டிஃபைங் ஹூ இஸ் திஸ், என்ன ஏதோ பண்ணுறாங்களே. எனக்கு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் வந்து இன்னாருடைய டாட்டர் சம்திங் ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா there must be something in it. ஸோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணாங்க. இதுவே நான் வந்து ஒரு திடீர்னு வந்து பண்ணால் நீ யார், இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் கஞ்சிவரம் இப்படி தான் இருக்கும், நீ யார் அதை மாற்றுறதுக்குன்ற ஒரு கேள்வி கூட இருந்திருக்கலாம். பட் பிகாஸ் ஐ ஹேட் திஸ் பேக்ரவுண்ட் ஐ ஃபீல் இட் வாஸ் ஈஸியர். அதை பண்ணும்போது ஸ்லோலி ஐ திங்க் ஓவர் த இயர்ஸ் ஒரு 20 இயர்ஸாக அண்ட் ஆஸ் ஐ செட் கன்சிஸ்டன்சி ஒரு 2007 ஒரு சின்னதாக ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு ஒரு பட்டு சாரியில் ஒரு சின்ன மேட்சிங் மொபைல் பவுச். அப்போல்லாம் வந்து கண்ணாபண்ணான்னு ஒரு லெதர் பவுச்சஸ் அதுதான் வரும். ஒரு பட்டு சேலையோட போடும்போது ரொம்ப இட் won't லுக் குட். ரீசெண்டாக மாஸ்க்லாம் கூட பட்டில் வந்தது. ஸோ அது அந்த டைமில் அது தொடங்கி வி டிட் அப்புறமா கார்ப்பரேட் பட்டுன்னு பண்ணோம். கான்செப்ட் சாரீஸ் நிறைய பண்ணும்போது people started accepting and I think that's how the brand grew. நீங்கள் சொன்ன அந்த பர்சனல் டச் இப்போ மிஸ் ஆகுதோ? ஏன்னா நாங்களும் பார்த்தோம், இப்போ ஒரு பெரிய கடைகளுக்கெல்லாம் போகும்போது ஒரு 40+ 50+ ஏஜில் இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் புடவைகளை பற்றி சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களோட கலர் டோனுக்கு இது நல்லா இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சொன்ன இப்போ புதுசாக இருக்கிற அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பலர் எதுவுமே சொல்கிறது இல்லை, நம்ம கேட்குறது எடுத்து காமிக்கிறதுன்னு இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு யூனிக்னஸ் உங்கள் கிட்ட வச்சுருக்கீங்க மேம்? ஓகே, இப்போ ஆஸ் ஐ செட் நான் 2003 தொடங்கும்போது we had only one store, அந்த பாண்டி பஜாரில் ஸ்டோர் இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் as I said I was thinking இத்தனை பெரிய கடைகள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும். தென் ஸ்லோலி as I said ஒரு ஆன்லைன் ஸ்டோருக்கு வச்சோம். அப்போ கூட கஸ்டமர்ஸ் were coming, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இது கேட்கும்போது I understood and launched that store. What I understood was இதுதான், ஒன் இஸ் பர்சனல் டச், இன்னொன்று ரொம்ப க்ரௌடட் ஆகிடுச்சு. இப்போ மாதிரி நாட் தட் மெனி ஸ்டோர்ஸ், பட் இருந்த ஃபியூ ஸ்டோர்ஸ் were huge and still crowded. ஸோ அந்த ஒரு பட்டு சேலையோடைய அந்த ஷாப்பிங்கோடைய அழகே வந்து நிறைய பேர் வருவாங்க. ஒரு கல்யாணம்னா லாட் ஆஃப் பீப்புள் வில் கம், யூ வாண்ட் டு என்ஜாய். நம்ம தனியாக போய் ஏதோ ஒன்று ஷாப் பண்ணால் கூட நமக்கு அந்த 1/2 hour 45 minutes நம்ம ஒரு சேல்ஸ்மேன் வந்து 2 பேர் அட்டென்ட் பண்ணால் நமக்கு பிடிக்காது. நம்மளை அட்டென்ட் பண்ணி நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும்னு. ஸோ தோஸ் were the little things that we gave. அந்த லெஜர்லி ஷாப்பிங், ஒன் டு ஒன், அந்த பர்சனல் அட்டென்ஷன். இன்னொன்று ஒரு பர்டிகுலர் செலெக்ஷன். வி நோ இந்த கிளையண்டலுக்கு நமக்கு இது கொடுத்தா யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ தட் இஸ் வாட் வி கீப். ஸோ ஐ திங்க் அது இப்போது மேபி இன்னும் கொஞ்சம் particularly we are feeling all that. இப்போது அந்த கோவிட் ஒரு பிரேக் வரும்போது we were analyzing. அந்த அனாலிசிஸில் நீங்கள் சொன்னது தான், we have to give a lot of training. முடியாது அப்படிங்கிறது இல்லை, we have to give a lot of training to our employees because முன்ன மாதிரி ஒரு 20 years 30 years 40 years எங்கள் அப்பா கடையிலலாம் 70 years வேலை, அதாவது 70-year-olds வேலை, தட் இஸ் 50 years வேலை செஞ்சவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ யூ டோன்ட் ஃபைண்ட் தட். ஸோ நிறைய அந்த அட்ரிஷன் இருக்குது. ஒரு ஸ்டோர்லேருந்து இன்னொரு ஸ்டோருக்கு மாற்றம் இருக்கிறதுனால இப்போது இதே சில்க் சாரீஸ் அதுலேயே இருக்காங்கன்னாலும் கூட ஒரு பிராண்டோடைய அப்ரோச்சுக்கும் இன்னொரு பிராண்டோட அப்ரோச்சுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் கடையில் வந்து வேறு ஒரு கடையிலேருந்து வேலை செய்கிறவங்க வந்தால் ஐ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் டெல் தெம் எம்டி யோர் கப், ஃபர்ஸ்ட் எம்டி யோர் கப், நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் இட்,
this is how I want to present the sarees to my customer. இதுதான் நீங்க சொல்லணும் கஸ்டமருக்கு. Basic thing is இந்த சேலை எடுக்கிறது எடுக்காதது, that's a different thing. You have to make an impression on the youngster to wear more pattu sarees. இதுதான் மெயின். பாலம் ஃபர்ஸ்ட் ஆன்லைன்லயும் வந்தது. இப்போ நீங்க ரீட்டைல் அவுட்லெட்டும் வச்சிருக்கீங்க, ஸ்டோர்ஸும் இருக்கு. இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் அதிகரிச்சிருக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல. எல்லாரும் முக்கியமா இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, மக்கள் கடைக்கு வரலாம் விரும்புறது இல்ல, வீட்ல இருந்தே ட்ரெஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, பிடிக்கலனா ரீஃபண்ட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்குன்ட்டு. பட்டு புடவைகளை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெண்ட் மாறி இருக்கா? எப்படி இருக்கு? மக்கள் கடைக்கு வந்து வாங்குறத விரும்புறாங்களா இல்ல ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதும் இருக்கா? see ஆன்லைன்ல பர்ச்சேஸ் இருக்கு, பட் ஐ வுட் சே அது நிறைய வந்து அவுட் ஆஃப் தி கண்ட்ரி, லைக் NRIஸ்ல இருக்கும். Maybe somebody is in the north, அவங்களால இப்போ நார்த்தில் ஆல் ஓவர் இந்தியா யூ டூ கெட் பட்டு சாரீஸ். ஏதோ ஒரு பிராண்டோ பர்டிகுலர்லி நல்லியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இப்போது NRIs வந்து தே வில் ஷாப் ஆன்லைன், பட் அவங்களுக்கு கூட ஐ வுட் சே எங்களுக்கு வி ஹாவ் நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் தானே நாங்கள் தொடங்கணும். ஸோ வி ஸ்டார்டட் சப்ளைங் அண்ட் தென் வி ஹேட் our own store and கூடவே வி ஹேட் அ ஆன்லைன் ஸ்டோர். பட் பட்டு சாரின்னும் போது especially when it comes to Palam, it's all about the touch and feel and the experience. இப்போது if you come to பாண்டி பஜார் எல்லாமே வந்து கவுண்டர்ஸ் இருக்கும். சில பேருக்கு அந்த கடை தான் பிடிக்கும், எங்கே இருந்தாலும் வந்து பாண்டி பஜார் தான் வருவாங்க. அந்த மாதிரி உக்காந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் பிடிக்கும். சில பேருக்கு இது பிடிக்கும். இது வந்து என்னென்னா if you want to save time, நீங்கள் எல்லா சாரீஸுமே நீங்கள் பார்க்கணுன்னா you're not at the mercy of the salesperson. இங்கே எல்லாமே will be in the display. பட்டு சாரீஸ் கூட will be in the hangers. You can go touch, feel, take it. ஏதாவது பிடிச்சா you can ask the salesman to open and show. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்கணும். ஸோ இட் இஸ் அபவுட் த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒன்று எங்களோட ஃபேப்ரிக்கும் டிசைனும் நீங்கள் ஒரு சாரீ நாங்கள் ஃபோட்டோவில் காட்டினா உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது. ரீசன் இஸ் we don't stick to that format. border, body butta, pallu அப்படின்னு இருக்காது. எங்களுக்கெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ we have concepts. அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நேரில் பார்த்தா தான் அதை ரசிக்கவும் முடியும், அது வேணுமா நீங்கள் உடுத்தி பார்க்கவும் முடியும். ஸோ அந்த கான்செப்ட் படி போட்டால் தான் அந்த புடவையும் நல்லா இருக்கும். கரெக்ட். ஸோ அந்த இப்போ ஒரு சாரீ இருக்கும், இங்கே மட்டும் பார்டர் இருக்கும், கீழே மட்டும் பார்டர் இருக்கும், இந்த பார்டர் இருக்காது. ஸோ அது வந்து ஒரு ஆவரேஜ் ஹைட், பிலோ ஆவரேஜ் ஹைட் பர்சனுக்கு நல்லா இருக்கு. இது நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ பாலம் இஸ் ஆல் அபவுட் த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஐ வுட் சே எங்களை ரொம்ப பாதிக்கலை அது. இன்னொன்று இப்போ ஆன்லைனில் நாங்கள் சாரீஸ் டிஸ்பிளே பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு அது நிறைய பார்க்குறாங்க. ஓ, நாங்கள் உங்கள் ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நினச்சிட்டோம், sarees are so reasonable, so I came dropped by to see அப்படின்றவங்களும் இருக்காங்க. NRIs இருந்தால் வாங்கின அப்புறமா உடுத்தி பார்க்கும்போது ஐயோ உங்களுடைய டெக்ஸ்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, எங்களுக்கு ஈஸியாக இருக்குது ட்ரேப் பண்ண, எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால I've come down here. இப்போ டிசம்பர் பார்த்தீங்கன்னா there's season, அந்த கான்சர்ட் சீசன் இருக்கும்போது they'll come. So for us it is like இப்போ எல்லாமே ஆம்னி சேனல் தானே, நீங்கள் அது பண்ண முடியாது. இதனால் இது பாதிச்சது, இதனால் அது பாதிச்சு. இப்போது நம்ம படத்துக்கு சொல்கிற மாதிரி தான், தியேட்டர் இருக்குது, OTT இருக்குது, டிவி இருக்குது, எதுவுமே நம்ம யூ கேன் டூ எனிதிங் அபவுட் இட். தே வில் கோஎக்ஸிஸ்ட். ஸோ நம்ம அதை ப்ளேம் பண்ணாமல் அதில் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி. ஸோ இது இப்போ எங்களோட கஸ்டமரே இருக்காங்க, அவங்க ஒரு முறை எங்ககிட்ட வாங்கிட்டாங்கன்னா தென் வி சே நீங்கள் எந்த சிட்டியில் இருந்தாலும் டூ அ வீடியோ கால், நீங்கள் பாருங்கள், தென் வி வில் சென்ட் இட் அக்ராஸ். ஸோ எல்லாமே வி ஹாவ் டு யூஸ். அதில் இருக்கிற எல்லாத்துல இருக்கிற ப்ளஸ்ஸும் நம்ம யூஸ் பண்ண பழகிட்டோன்னா அந்த டிஸ்அட்வான்டேஜை நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் வி சே சம்திங் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் பிகாஸ் எங்ககிட்ட இருக்கிறது ஆன்லைனில் நிறைய இருக்குன்னா நான் எதையும் மாற்றலைன்னு அர்த்தம். ஓகே. ஸோ மார்க்கெட் ப்ராடக்ட் இருக்கும்போது அவங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ நம்ம ஒரு யூனிக்னஸ் கிரியேட் பண்ணணும். யூ மஸ்ட் ஹேவ், யூ மஸ்ட் பி இன்னோவேட்டிங், யூ மஸ்ட் பி கிரியேட்டிவ். இட்ஸ் நாட் அபவுட் அந்த ப்ராடக்ட் வந்து 1000 ரூபாவாக இருக்கலாம், இல்லை 1 lakhஆக இருக்கலாம். 1000 ரூபாயிலையும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் யூ ஆர் இன்ட்ரடியூசிங் நியூ கலர்ஸ், ஆர் சப்போஸ் யூ ஆர் இன்ட்ரடியூசிங் அ லிட்டில் டச் ஆஃப் மேபி சம் ஒர்க் யூ ஆர் டூயிங் ஆன் தட், ஆர் ஒரு டிசைன் ஃபேக்டர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, காப்பி அடிக்க தான் செய்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்பீடில் நீங்கள் you must be innovative. Continuously you must keep innovating. இப்போ நாங்கள் as I said we introduced concepts from 2007 and we didn't stop. Every year we have
2 to 3 collections coming. அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. We cannot say நான் இதை பண்ணி இப்போ 3 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே யாரோ அதை there will be people. அதுவும் இப்போது நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா, இல்லை சோஷியல் மீடியாவில் போடாமல் இருக்க முடியுமா? இருக்கத்தான் செய்யும். we have to keep pace with it. நம்மக்கிட்ட அவ்வளோ what to say creativity இருந்து அவ்வளோ நியூ டிசைன்ஸ் இருந்தால் we will not bother, because I have 20 designs, I'm launching it, somebody has copied 5, it's okay, I have another 20. Okay. So it doesn't matter. Appo always you're innovating, always you're on top, always you're the trend setter. Nama evlo chinna kadayo periya kadayo, it's not that. Nama dhan trend set pannondra mindset irundha, I think you'll be able to do it. ஆடை கலாச்சாரம் மாறிட்டு வரதை பார்க்க முடியும். பெண்கள் மோர் கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. புடவைகளை கம்ஃபர்டபுள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்தை பார்த்தீங்கன்னா எத்னிக் டே, ட்ரெடிஷ்னல் டே, தீபாவளி, பொங்கல், ஒரு பர்த்டேவோ இல்லை ஒரு மேரேஜோ, ஒரு 5-6 அக்கேஷன்ஸ்க்கு தான் புடவைகள் அப்படின்னு ஒதுக்கி வச்சிடுறாங்க. புடவைகள் உண்மையிலே கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் இல்லையோ? இட்ஸ் நாட் தேட் கம்ஃபர்டபுள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் as I said, இப்போ வந்து is it an everyday வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான். எனக்கு ஒருத்தர் தெரியும், இந்திரா காமேஸ்வரன்னு. இன்றைக்கி கூட அவங்க எவ்ரிடே பட்டு சேலை கட்டுவாங்க. இப்போ நானே பட்டு சேலை கடை வச்சுருக்கேன். ஐ டோன்ட் வேர் பட்டு சாரீஸ் எவ்ரிடே. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ யூஸ் டு இட். அவங்களும் ஒர்க்கிங், ஷி ஒர்க்ஸ் இன் ஐ மீன் இட்ஸ் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல், பட் ஷி டேக்ஸ் கேர் ஆஃப் சர்டன் திங்ஸ், ஷி ஒர்க்ஸ் தேர். எவ்ரிடே ஷில் வேர். அன்றைக்கி தமாஷா எங்ககிட்ட சொல்லும்போது, இல்லை நீ வந்து அங்கே இருக்க, நீ டாக்டராக இருந்தேன்னா யூல் ஹாவ் டு கீப் மூவிங் அரவுண்ட், என்னால் அந்த சேலை கட்டுறது கஷ்டமாக இருக்குன்னு. ஒரு அம்மா சேலை தான் கட்டின்னு இருந்தாங்க, ஒரு டாக்டர். பட் ஷி வாஸ் சேயிங், இவங்க வந்து நான் டாக்டராக இருந்திருந்தா கூட தட்ஸ் வாட் ஐ வில் வேர். அப்போ ஐ தாட் இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் பெர்செப்ஷன். இஃப் யூ திங்க் இட் இஸ் டிஃபிகல்ட், if you like something and you want to wear it, somehow you'll find a way to wear it. Yenna what we are trying to do is, even if people are not going to wear it, office wear podranga, there are people who will wear only sarees. Avangala kettingana they'll say I'm comfortable. So again it's about the mindset. Another is you must avangala daily சேலை கட்ட விரும்ப, you should try to make them want to wear the saree every day. So அதுதான் நம்மளுடைய வேலை. How many people want to wear sarees? So maybe we may not achieve people wearing pattu sarees every day, ana at least I can make them want to wear a saree on more occasions. Okay. So எங்களுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்லேயே அதான், wanting to wear, you know, நிறைய பேர் நிறைய sarees நிறைய occasions-ல இன்னும் உடுத்த வைக்கணும். If you go to college, இப்போ அந்த as you said அந்த ethnic day அதெல்லாம் சொல்கிறீங்க, அது தவிர்த்து I think those things are becoming more now, because ஒரு சின்ன occasion இருந்தாலும் they find it as an excuse to wear a saree, because they know very well இப்போ social media எப்படி இருக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ஒன் அப்படிங்கற மாதிரி. Correct, because you always ஒரு saree கட்டாலே என்ன what's the occasion. I went to my nephew's place, my nephew's wife was என்ன occasion, என்ன இப்படி கேக்குறீங்க, I love wearing sarees, I wear it a lot. So I think when such people when somebody you see in the social media, நிறைய இப்போ இன்ஸ்டா இருக்கு and Facebook, they keep uploading, இன்னொருத்தர் பார்க்கும்போது நமக்கும் அதை பண்ணணும்னு தோணும். So I think slowly, I mean so long as it's alive, if they don't wear it every day, that I don't think that's a big issue, because you have your own reasons for not wearing it, but wearing it more often, I think that's slowly becoming இந்த ட்ரெண்ட் ஃபேஷன் இதெல்லாம் பேசும்பொழுது நம்மளோட ஆடை கலாச்சாரம் வந்து வெஸ்டர்னை நோக்கி பயணிக்குது. அதை தான் ட்ரெண்ட் அண்ட் ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம புடவை எவ்வளோ ஃபேஷனான ஒரு உடை மேம்? ஏன்னா நீங்கள் அந்த குடும்பத்தில் இத்தனை வருஷமாக இருந்துகிட்டு இருக்கீங்க, எவ்வளோ ஃபேஷனான ஒரு உடை புடவை? இன்னைக்கு வந்து இன்னும் வந்து ஸ்கூலில் ஒரு ஃபேர்வெல்னா சாரி கட்டுறாங்க. தட் இட் செல்ஃப் இஸ் அ ப்ரூஃப், பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் சம்திங் தே டோன்ட் திங்க் இது வந்து ஒரு ஏஜ்ட் பர்சன் கட்டுறதுன்னு. Still in schools, 10th standard farewell saree katranga, 12th standard college, all these are youngsters. They still feel special when they wear a saree. I think that itself is proof that, you know, evlodha westernized ah irundhalum eduvaga irundhalum, this you always feel a connect to your roots. அது நம்ம பாரம்பரியம்ன்றது ஒன்று, but you always somehow feel connect to your roots.
எல்லா டைம்லேயும் நம்ம வந்து வி டோன்ட் ஃபீல் வி ஷுட் வேர் அ வெஸ்டர்ன். அது நிறைய இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குது. பீப்புள் ஃபீல் யூ ஷுட் ஃபீல் அது ஒரு இண்டியனைஸ்டாக இருக்கிறதும் ஒரு பெருமைக்குரிய விஷயமா நினைக்கிறாங்க. வென் யூ வில் ஃபைண்ட் எனி ஒன் வேரிங் அ சாரி ப்ரௌட்லி போஸ்டிங் இட் இன் த திங். ஸோ ஐ திங்க் அது என்னதான் நம்ம இது வெஸ்டர்னைஸ் ஆனாலும் திஸ் வில் ஸ்டில் ரிமெயின். இன்னொன்று பேட்ரனைசிங் ஒரு ஹேண்ட்லூம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அவேர்னஸ் இப்போ இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் நாட் ஆஸ் பேட் அஸ் வி some of them. At the end of the day பெண்களுக்கு அவங்களை அழகா காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வெஸ்டர்ன் உடை, புடவை ரெண்டுத்துல எதுல பெண்கள் அழகா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எதுல ரொம்ப அவங்களோட அழகு இன்னும் வெளியே எடுத்து காமிக்கப்படுது? I think it's all a matter of attitude. And ஒரு சாரி கட்டும் போதே அந்த ஒரு கம்பீரம் ஒன்று இருக்கும். வருதா உண்மையிலே புடவைனால ஆட்டிடியூட் வருதா? I think so because particularly in the I would always say in the பட்டு sarees and the நம்ம அந்த சவுத் சாரீஸ்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஒரு மைல்ட் ஸ்டிஃப்னஸாவது இருக்கும். இப்போ செமி காட்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் ஸ்டிஃப் இருக்கும். ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் வென் யூ வேர் இட் அதில் ஒரு கம்பீரம் ஒன்று இருக்குது. ஸோ ஐ திங்க் விமென் தெம்செல்ஸ் நோ தட். அதனால தான் இன்னும் புடவை இத்தனை டெக்கேட்ஸ் இத்தனை செஞ்சுரிஸ் ஆனாலும் இன்னும் இருக்குது. பிகாஸ் வி ஆல்வேஸ் ஃபீல் they look beautiful in a sari more than in a western. But of course it's maybe because na idla involve aanadunala irkalam. But my personal opinion, I think women always look very beautiful in a sari. It's all about how you carry it. And adu thana oru adu wear பண்ணும்போது maybe every woman will know when you wear it or attitude adula varum. பெண்களுக்கு இந்த சாரி மேலே இவ்வளோ எமோஷனல் கனெக்ட் வர்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா நிறைய உடைகள் இருக்கு, பட் சாரினா ஏன் இவ்வளோ எமோஷனல் கனெக்ட்? நம்மளோட ட்ரெடிஷன், பாரம்பரியம் அப்படிங்கிறத தாண்டி ஏதாவது உளவியல் ரீதியாக ஒரு காரணம் இருக்கணும்ல? ஏன் பெண்களுக்கு புடவை மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு? ஐ திங்க் அது ஒரு பட்டு புடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லார் கபர்ட்லேயும் அது ஒரு வில் ஃபீல் ஒரு அந்த கனெக்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு எங்கள் பாட்டியோட புடவை ஒன்று இருக்கும், எல்லாருக்கிட்டையும் அவங்க அம்மாவோட புடவை ஒன்று இருக்கும். ஸோ பட்டு புடவை தான் வி பாஸ் இட் டவுன், யூனோ டவுன் த ஏஜஸ். அது எப்படி இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் அது இருக்கும். என்னுடைய இது என் பாட்டி, இதோட ஒன்று சேலையாவது யூ வில் பாஸ் இட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென். ஸோ தேல் வாண்ட் டு பில்ட் தேர் ஓன் வார்ட்ரோப் டு பாஸ் இட் ஆன். பெண்களுக்கு புடவைகளை அவங்களே செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு 100% ஃப்ரீடம் இருக்கிறதுனால தான் இந்த எமோஷனல் கனெக்ட் அதிகமாக இருக்கும். முன்னெல்லாம் இருக்காது. Because the parents will come or somebody will come and they'll only want to select the வெட்டிங்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. பட் நாங்கள் வந்து பெருமையாக சொல்லுவோம், பாலம் வர கஸ்டமர்ஸ் பாருங்கள், they make their own decisions, they'll be people who will pick their own sareesன்னு. இப்போ வேடிக்கையாக சொல்லுவோம் அதை. ஸோ அவங்களே தேர்ந்தெடுக்கிற உரிமை இதில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். இன்னொரு கொஸ்டின் மேம், இதை ஒரு பொதுவாகவே பார்ப்போமே, எப்போவுமே நம்மளுடைய நடுத்தர குடும்பங்கள் தான் நம்ம ஊரில் அதிகம். அவங்க தான் புடவைகள் எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்காங்க. எல்லாரும் அப்போ மிடில் கிளாஸ். பட் இந்த லோவர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்பாங்க. வீட்டு பெண்கள் ஒரு தங்க நகை வாங்கினா கூட அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது ஒரு புடவை எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்களுக்கு மாறுது? அதில் அதிகம் செலவு பண்ண காரணம் என்ன? புடவையை அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி பெண்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கு? As I said, அது பிகாஸ் அதுக்கு வந்து அந்த லைஃப் ஸ்பேன் இஸ் லாங். when you take a பட்டு சாரி, அது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம யாருக்கும் அப்படி கொடுத்துட மாட்டோம். ஒரு பட்டு சாரி நான் ஒரு சேலை வாங்குறேன்னா ஐ நோ இது இந்த அக்கேஷனுக்கு வாங்கினேன். 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் நான் என்ன அக்கேஷனுக்கு வாங்கினேன்னு எனக்கு தெரியும். நான் இந்த கல்யாணத்துக்கு இந்த சேலை போட்டேன், அது கூட எனக்கு நனவு இருக்கும். அண்ட் ஒரு மோர் தென் எனிதிங் எல்ஸ் ஒரு கிஃப்ட் அப்படின்னு கொடுக்கும்போது ஐ திங்க் அதுக்கு இருக்கிற ஒரு இமோஷ்னல் கனெக்ட் வேறு இம்பேக்ட் எதுக்குமே இல்லை. அந்த முதல் சம்பளம் வாங்கும்போது நமக்கு இன்னும் அந்த ட்ரெடிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த சாரீ வாங்கி கொடுக்கறது. அந்த சேலையை எந்த அம்மாவுமே யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. இட் வில் ரிமைன் இன் அ கபர்ட் ஃபார் எவர். அது எத்தனை வருஷமானாலும் அது இருக்கும். என் பையன் வந்து ஒரு என் பொண்ணு வந்து அந்த முதல் சம்பளத்தில் வாங்கி கொடுத்த அந்த சேலை. ஐ திங்க் தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ் தட் மேக் தட் இமோஷனல் கனெக்ட். நமக்கு அதை பார்க்கும்போது ஒவ்வொரு சேலையும் எனக்கு there's a story behind every saree. I know this, as I said, ஒரு நம்ம என்னுடைய பிரதர் எனக்கு ஒரு அக்கேஷனுக்கு அவனுடைய சன்னுடைய வெட்டிங்க்கு ஒரு சாரி கொடுத்தா எனக்கு தெரியும். Even if it's 20 years later, I'll remember that.
you know, this is something that my brother gave it to me. So நான் நெக்ஸ்ட் நான் என் பொண்ணு கொடுத்தாலும் அதை சொல்லி கொடுப்பேன், பத்திரமா வச்சுக்கோ. ஸோ ஐ திங்க் எவ்ரி சாரி, பர்டிகுலர்லி பட்டு சாரீஸ், ஒவ்வொரு சேலைக்கும் ஒரு கதை இருக்கும். சொல்லுவோம், ஒரு எப்படி வந்து ஒரு கிரெயின் ஆஃப் ரைஸ்லேயோ கிரெயின் யூ ஹாவ் யுவர் நேம் இருக்குது. வில் சே ஒவ்வொரு லூமில் இருந்து வர அந்த ஒவ்வொரு சேலைக்கும் ஒரு பேர் இருக்குது. அது உங்கள் பேர் இருந்தால் டெஃபினட்டாக உங்களை வந்து சேரும்னு. நீங்கள் எவ்ரி இயர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நிறைய புடவைகள் அப்படின்னு சொல்கிறீங்க. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரீசெண்டாக என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்கீங்க? I don't generally believe in that. எனக்கு என்ன ட்ரெண்ட் இருக்குது அதில் பண்ணுறதுல எனக்கு எப்போவுமே அதில் ஈடுபாடு இல்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் ஐ கேன் ப்ரௌட்லி சே பாலம் வந்து பட்டு சாரி எடுத்துக்கிட்டால் we have been accepted as a trend setter. அதுக்கு காரணமே வந்து we do what we believe should be the next in thing. இப்போ நாங்கள் ஒரு ஆரம்பத்தில் எதுக்காக இது செய்ய ஆரம்பித்தோன்னா, weavers were completely in ஒரு particular set pattern and youngsters started believing இதெல்லாம் வந்து ஒரு 40-year-old 50-year-old கட்டுற சேலை, அம்மா கிட்ட இருந்தே நான் எடுத்துகிட்டு நான் ஏதாவது கல்யாணத்துக்கு வேணும்னாலோ இல்லை கோயிலுக்கு போகணுன்னாலோ நான் போட்டுப்பேன். that was how it was. இப்போ இந்த யங்ஸ்டர் தனக்கு ஒரு சேலை வேணும், she has to build her own wardrobe-னா என்ன பண்ணணும்? the designs have to change. ஒரு டிசைன் எலிமெண்ட் நம்ம கொண்டு வரோம், அந்த டிசைன் எலிமெண்ட்லேருந்து as I said people will copy, it's good if they copy, or அதிலிருந்து அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி நிறைய டிசைன்ஸ் வரணும். that means everyone in the industry is changing. if everyone or at least a majority, when the majority change and the what to say, it expands and the consumers வந்து number of consumers expands, the industry expands. so I always believe நம்ம தான் அந்த ஒரு trend setter. we should bring a new something new. for example doodle art, zentangle doodle artல we brought some designs. அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி I could see many people making new designs. எங்களுக்கே கொண்டு வந்து கொடுக்குற வியூவர்ஸ் எல்லாம் கூட இருந்தாங்க. but I was happy. that means அந்த with due respect to the paisley and அந்த mango butta annam, good, it looks good, I'm not saying no, but நம்ம கொஞ்சம் மாற்றம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரோம். for instance 2020 we brought in the dynasty collections. ஸோ அது வந்து சேராஸ், சோலாஸ், பாண்டவாஸ், பல்லவாஸ் அவங்களுடைய அந்த ஃப்ளாக், அந்த ஆர்கிடெக்சர்லேருந்து எடுத்தது, அவங்கள எம்ப்ளம், அந்த காயின்ஸ் அதெல்லாம் வந்துட்டு எடுத்து we made one collections. it was a big hit. இன்னைக்கு தான் வந்து அந்த பொன்னியின் செல்வன், சோலாஸ் எல்லாம், but we did it in 2020 itself. so அது I always feel நம்ம nothing wrong in getting inspired by something, but எனக்கு அதில் வந்து அவ்வளோவா உடன்பாடு இல்லை. எனக்கு நம்ம ஏதாவது நமக்கு, because it has to be close to my heart. whatever is in the trend I may not believe in it also. so இது whatever I do I should trust, like okay இது போட்டால் நல்லா இருக்கும், ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கும், and it will take இப்போ அந்த டைனாஸ்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அதிலேருந்து நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். as I said இப்போது ஒரு சோலாவோட காயினோ சேராஸோடைய ஃப்ளாகோ என்னோடையது இல்லை. ஸோ there will be others also doing the same thing, but it doesn't matter. ஆனால் பீயிங் அ ட்ரெண்ட் செட்டருக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பட்டு புடவைனா இவ்வளோ வெயிட்டில் இருக்கணும், பார்க்க இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சிம்பிளான அழகான பட்டு புடவைகளையும் கொண்டு வர முடியும். ஏன்னா நானும் ஷாப்பை சுற்றி பார்க்கும்போது இருந்தது, ஒரு நியூவாக இருந்தது இப்படி பட்டு புடவைகள் இருக்கான்ட்டு. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல உங்களுடைய பங்கு அப்படிங்கிறத தாண்டி உங்களோட காம்படிட்டர்ஸ் பங்கு. ஏன்னா இப்போ உங்கள் அப்பாவே வந்து உங்களோட ஒரு காம்படிட்டர் தான். அவங்க மாதிரி ஆட்கள் சொல்ல மாட்டாங்களா, புடவைனா இப்படி தான் இருக்கணும், நீங்கள் ஏன் இப்படி மாற்றுறீங்க, உங்களால் வந்து நாங்களாமும் மாறணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கும். இந்த ப்ரெஷர் எப்படி இருக்குது? அதாவது பிஸ்னஸ் சைடு இருக்க ஒரு ப்ரெஷர் இருக்குது, பீப்புளோட அக்செப்டன்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது, ரெண்டுமே எப்படி இருக்குது? ஆஸ் ஐ செட், எனக்கு ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் வந்து நல்லி செட்டியாரோடைய டாட்டர் அப்படிங்கிறது பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ நான் ஒரு விஷயம் கொண்டு வரும்போது ஈஸியாக வந்து இட் வாஸ் லைக் அந்த வீவர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இத்தனை வீவர்ஸ் நம்ம சொல்கிறது, நீங்கள் ஒரே டிசைன் வந்து ஒரு வருஷமாக பண்ணின்னு இருக்காங்க, they are used to it.
இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு எவ்ரி 3 months நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணுன்றாங்க. அவங்க கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் so and so's daughter is saying something, அதில் என்னவோ இருக்கும். சரி, அது இருக்கும். இல்லை செட்டியாருக்காக இந்த ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ தட் வாஸ் த பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் மீ. ஸோ அதனால் எனக்கு காம்படிட்டர்ஸ்னால பிரச்சனை அப்படியெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணலைன்னு இருக்கணும். ஆர் நான் அவ்வளோ யோசிக்கலை. எனக்கு என்ன வேணுமோ நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். எஸ், ஸோ எனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு எப்படி ரீச் ஆகுது, தட் வாஸ் மை ஒன்லி ஃபோக்கஸ். அவங்களுக்கு நான் அதை ரீச் பண்ண வைக்கணும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆஸ் ஐ செட், கஞ்சிபுரம் சாரின்னா ஹெவியாக தான் இருக்கும், கிராண்டாக ஸ்டிஃபாக தான் இருக்கும். இப்போ அதை நான் லைட்டராக வேணும்னு விதவுட் காம்ப்ரமைசிங் ஆன் த டிசைன்ஸும் எனக்கு நான் கொடுக்குற ஸ்டைலில் வேணும். ஆனால் நான் கொடுக்குற ஸ்டைலெல்லாம் பழைய டெக்னிக்கில் பண்ணால் நல்லா திக்காக வரும். ஸோ ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன சொல்கிறது, ஆஸ் ஐ செட் திஸ் வாஸ் மை பேக்ரவுண்ட் வாஸ் அ பிக் அட்வான்டேஜ். ஸோ சில வீவர்ஸ் வந்து எனக்கு தே அக்செப்டட். தே ஒரு வீவரெல்லாம் ஹி ஒர்க்ட் ஆன் த லூம்ஸ். அது லூம்ஸ் எல்லாம் மாற்றணும். நான் கேட்குறதெல்லாம் பண்ணேன்னா லூம்ஸில் நிறைய மாற்றம் பண்ணணும். ஹி இன்வெஸ்டட் அண்ட் மேட் த சேஞ்சஸ் இன் த லூம்ஸ் பிகாஸ் ஹீ ஆல்சோ பிலீவ்ட். ஏன்னா இதெல்லாம் பண்ணால் இன்னும் யங்ஸ்டர்ஸ் வாங்கினாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு எக்ஸ்பேண்ட். ஸோ ஹீ பிலீவ்ட் இன் இட் அண்ட் ஹீ டிட் தட். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் ஆல்வேஸ் ஒன் அட்வான்டேஜ் ஃபார் மீ. அண்ட் நான் அந்த அளவு எனக்கு காம்படிட்டர்ஸ்னால பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் ஐ ஷுட் சே, நாங்கள் இதை வந்து பண்ணும்போது ஒரு கஸ்டமர்ஸ் எல்லாம் they didn't accept. சார் என்னங்க இதெல்லாம் ஒரு பட்டு சேலையா, இப்படி பட்டா நிஜமாக சொல்லு, என்ன இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக இருக்குன்னும் போது சார் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கொடுங்க, உங்களுக்காக இல்லை, உங்கள் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ தட்ஸ் ஹவு த யங்ஸ்டர்ஸ் அப்ரிஷியேட்டட் அண்ட் இட் எக்ஸ்பேண்டட். அண்ட் ஐ ரிமெம்பர் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எங்கள் அப்பா என்கிட்ட வந்துட்டு யூ நோ சம்திங் அப்படின்னாரு. இது வந்து கடையில் வந்துட்டு பாலம் சில்க் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் இட் வாஸ் டூயிங். ஆமாம். அண்ட் நவ் ரீசெண்டாக அவர் சொல்லியிருந்தார், நான் கூட வந்துட்டு எல்லாம் எனக்கு சாஃப்டாக ஃபினிஷில் வேணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இட்ஸ் நைஸ். ஸோ ஐ திங்க் ஒன் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் இஸ் மை ஃபாதர். அவர் வந்து ஸ்டார்டிங்ல சப்போர்ட் பண்ணாரா மேம்? ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிராண்ட் இருக்கும்போது இத பாத்துக்கோமா, இதுக்கு புது பிராண்ட்னு சொன்னாரா இல்ல ஓகே யூ கோ ரைட் ஃப்ரம் டே ஒன்? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, இஃப் யூ ஸ்டெப் இன் டு திஸ் யூ கான்ட் ஸ்டெப் அவுட். அவர் சொல்லும்போது அப்போ புரியல, பட் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ கோவிட் வந்து என்ன வந்தாலும் யூ கான்ட் கெட் அவுட் ஆஃப் திஸ். ஒன்ஸ் யூர் இன் யூர் இன். ஸோ அதை அவர் சொல்லும்போது அது மட்டும்தான் சொன்னார். பிகாஸ் யூ ஹாவ் சில்ட்ரன். I had my daughter in the 10th, 8th and the மாதிரி, when my son was just in the first standard. So he said, குழந்தைங்கள பார்த்துக்க முடியுமா, குழந்தைங்களும் பார்த்துக்கணும், அது பாதிக்காதபடி உன்னால் பண்ண முடியும். அது அவருக்கு அது ஒன்று தான், பசங்களையும் பார்த்துக்கணும் இதையும் பண்ணணும், இல்லை ஐ வில் மேனேஜ். ஓகே, தட்ஸ் ஆல். அது வரைக்கும் ஒரு கேள்வி தான் கேட்டார் என்ன. பட் ஐ நோ அப்பப்போ ஹி கீப்ஸ் வாட்சிங் வாட் ஐ எம் டூயிங். ஒவ்வொரு வாட்டி நான் இன்ஃபேக்ட் அப்போ ஃபேஷன் ஷோ பண்ணும்போதே தட்ஸ் அ பிக் திங். பிகாஸ் எல்லாரும் வந்து ஃபேஷன் ஷோனா இட் வில் பி ரிவீலிங்னுவாங்க, ஆர் இட் வில் பி வெரி ஒரு வெஸ்டர்னைஸ்டுன்னுவாங்க, கிளாமரஸ் அப்படிம்பாங்க. பட் தைரியமாக நான் வந்து ஒரு அப்போ அந்த இதில் நமக்கு தெரியாது அந்த ஏஜில். இப்போது நான் யோசித்து பார்ப்பேன், இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா பண்ணுவேன்னா தெரியாது, பட் அந்த ஏஜில் தெரியாது. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ, ஃபேஷன் ஷோ வைக்கிறேன்ப்பா for only for பட்டு சாரி. பட் ஆனா அது ஒரு பெஞ்ச்மார்க் இப்போ. ஆமா. சோ அது பண்ணும்போது he came, when he endorses it no one can say anything. So அவர் வந்துட்டு அவர் மேடை ஏறி I'm so proud that she's done this, designs நல்லா இருக்கு அப்படின்னு அவர் உண்மையாவே அதை பெருமையா சொல்லும்போது that was an endorsement. Every time I did something he endorsed it. ஸோ அது இப்போ தான் அந்த என்டார்ஸ்மெண்ட் அந்த வார்த்தையெல்லாம் அப்போல்லாம் தெரியாது. ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங் எவ்ரி டைம் ஐ டிட் சம்திங் ஹி என்டார்ஸ்ட் இட். ஸோ அவரே பண்ணும்போது தேர் இஸ் நோபடி டு சே மேபி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஆர் ஈவன் கொஸ்டின் இஸ் கிரெடிபிலிட்டி ஐ கெஸ். ஆக்சுவலாக இந்த பதில் வந்து பெண்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், ஆண்களுக்கு தான் தேவைப்படும். ஒரு நல்ல பட்டு புடவை எப்படி தான் பார்த்து வாங்குறது? ஐ வுட் சே சி வார்ப் வெஃப்ட்னுவோம். ஸோ ரெண்டுமே பட்டான்னு நமக்கு தெரியணும்.
பிகாஸ் இப்போ நிறைய வந்து செமி சில்க் அதெல்லாம் வருது. இல்லை அந்த காலத்தில் பட்டை எடுத்து நெருப்பில் வச்சா உருகுனா வெள்ளி வரும், தங்கம் வரும், அப்படி அதெல்லாம் உண்மையான பட்டுன்னு? அதெல்லாம் இல்லை இல்லை, அது பட்டு வந்து பிகாஸ் இட்ஸ் நேச்சுரல் ஃபைபர். உங்களுக்கு ஒரு ஒரு முடி எப்படி இப்படி சுருண்டு வர்றதோ வென் யூ பர்ன் இட், அதே மாதிரி இது வரும் அந்த பட்டுன்றது. சின்ஸ் இட்ஸ் அ நேச்சுரல் ஃபைபர். இது பியோர் ஜரின்றது பியூராக இருந்தால் அப்போல்லாம் வந்து நம்ம உருக்குனா மெல்ட் பண்ணால் கோல்டு சில்வர் வரும். பிகாஸ் கோல்டு கண்டென்ட்டும் அவ்வளோ அதிகமாக இருக்கும் அந்த காலத்தில், சில்வரும் நிறைய இருக்கும். ஐம் சேயிங் 30-40 years ago. இப்போ நாளடைவில் பிகாஸ் காஸ்ட் எஃபெக்டிவாக வேணுன்றாங்கன்றது குறைஞ்சிருக்கு அது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு அதை மெல்ட் பண்ணால் எவ்வளவு வரும்ன்றது it may not be that much. So இப்போ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி இப்போ நம்ம வாங்க முடியாது. No, you can test it. What I'm saying is இப்போ நீங்க போய் வாங்கும்போது ப்ளீஸ் கேளுங்க, இது வந்து பியூர் பட்டான்னு கேட்டுட்டு அது பியூர் சரின்னு அசியூம் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இது கேளுங்க, அது பட்டு என்னன்னு கேளுங்க. இஸ் இட் வார்ப் வெஃப்ட் ரெண்டுமே பட்டான்னு கேட்கணும். நெக்ஸ்ட் நிறைய ஜரி வெரைட்டிஸ் வந்துடுச்சு. ஐம் நாட் சேயிங் பியூர் ஜரி தான் வாங்கணும், இதை தான் வாங்கணும். வாட் ஐம் சேயிங் இஸ் நீங்கள் கொடுக்குற விலைக்கு ஏற்ற சரியாது. ஒரு பியூர் சரிக்கான விலையை நீங்கள் கொடுத்துட்டு அது 1 gram 2 gram எல்லாம் வருது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது அந்த என்ன வெரைட்டி சரி வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற விலை இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். மோர் தென் எனிதிங் எல்ஸ் இப்போது இட்ஸ் ஆல் அ மேட்டர் ஆஃப் ட்ரஸ்ட். இப்போது நாங்கள் வந்து ஒரு வீவர்ஸ் கிட்ட வாங்குறோன்னா வி ஹாவ் ஒரு ட்ரஸ்ட்வர்தி வீவர்ஸ். இவங்கக்கிட்ட நம்ம நம்பலாம், இவங்க வந்து இந்த சரின்னு சொன்னால் இந்த சரி தான் போடுவாங்க, இந்த நம்ம பட்டு குவாலிட்டி கொடுத்தா இதை தான் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ வி ப்ரொக்யூர் ரா மெட்டீரியல் ஃப்ரம் விச்எவர். இவங்கக்கிட்ட கொடுக்கும்போது எந்த மாற்றமும் இருக்காது. அந்த மாதிரி யூ ஷுட் நோ விச் யாருக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஸ்தாபனத்தில் வாங்குறீங்களா அப்படிங்கிறது இருக்கணும். பிகாஸ் நவ் தெர் ஆர் everyone, lot of people sell sarees with due respect to them, but ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட் இருந்ததுன்னா, ஒரு பிரிக் அண்ட் மோட்டார் ஸ்டோர் இருந்தால், தென் யூ நோ இப்போ நான் இந்த கடையிலேருந்து வாங்கினேன், ஐ கேன் கோ பேக் தேர் அண்ட் சே இது என்னது இதுன்னு உங்களால் கேட்க முடியும். இன்னொன்று 4 பேர் இதில் வாங்கியிருக்காங்க உங்களால், யூ நோ த credibility ஆஃப் தட் ஸ்டோர். ஸோ ஒரு நம்பிக்கையான ஒரு பிகாஸ் இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஒரு நம்பிக்கையான இடத்துல நீங்கள் வாங்கும்போது யூ கேன் பி அஷ்யூர்ட். இன்னொன்று ஜென்ரலாக அந்த லேபிளில் அந்த ஐதோ அந்த ஃப்ரண்ட் ஆர் அந்த பேக் அவங்க போடணும், இது பியோர் சில்கான்னு போடணும், ஜரி வந்து என்ன ஜரின்னு போடணும். அப்படி இல்லைன்னா இட்ஸ் பெட்டர் டு ஆஸ்க் ராதர் தென் அஸ்யூமிங். ஒரு 100% பட்டு புடவையோட ஆரம்ப விலை என்ன இருக்கும்? ஏன்னா நம்ம 2000 ரூபாய்க்குலாம் பட்டு புடவைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு பார்க்குறோம். அப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா அதுக்கு பின்னாடி இவ்வளோ உழைப்பு இருக்குது, இவ்வளவு தரம் இருக்குன்னா ஒரு உண்மையான 100% பட்டு புடவையோட விலை இவ்வளவு தான் ஆரம்பம், இதற்கு கீழே கொடுக்க முடியாது. என்ன ஆரம்ப விலை? ஒரு வார்ப்பு வெஃப்ட் ரெண்டுமே உங்களுக்கு பட்டு இருக்கணும்னா மினிமம் உங்களுக்கு 5000 இருக்கும். பிகாஸ் அதை விட போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பயங்கர லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த அளவு தான் குவாலிட்டி இருக்கணும். மினிமம் 4500 5000க்கு கீழே உங்களுக்கு பட்டு சாரி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா யூ கேன் பி ஷுவர் தட் இப்போ 5000 இருக்குது. அதில் வேலை நான் சொல்கிறது வெறும் பிளெயின் சாரீஸ்ன்னா. இஃப் யூ டேக் ஒரு ரெகுலர் சில்க் சாரீ வந்து உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு 5000 to 6000 எல்லாம் நிறைய செமி சில்க் வருது. ஓகே, தட் இஸ் ஒரு இழை தான் உங்களுக்கு பட்டு, இன்னொரு இழை பட்டு கிடையாது. ஸோ ஆனால் பார்க்கறதுக்கு பட்டு மாதிரியே இருக்கும். ஸோ யூ கான்ட் சே ஆல் தட். ஸோ உங்களுக்கு ஒரு பியோர் சில்க்னா மினிமம் 5000 இருக்கணும். ஒரு நல்ல பட்டு புடவை வேணும்னா மினிமம் 6000 7000 ஆகும். இது ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டர் தான். ரொம்ப காஸ்ட்லியான பட்டு புடவையோட விலை என்ன, அதில் அப்படி என்ன தான் இருக்கும்? ஏன்னா சில பேரை கேட்டால் 50000 1 லட்சம் 8 லட்சம் ரூபாய்க்குலாம் இருக்குன்னு ரீசெண்டாக நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். காஸ்ட்லியான பட்டு புடவையோட விலை தான் என்ன? எதுதான் காஸ்ட்லியஸ்ட் பட்டு? இப்போ நாங்கள் நிறைய கான்செப்ட்ஸ் பண்ணும்போது கூட சொல்லுவேன், திஸ் இஸ் நாட் ஃபார் த கின்னஸ் ரெக்கார்ட்னு. இது வந்து ஒருத்தர் சாரி வாங்கி போட்டுக்கணும். அண்ட் ஐ எம் சேயிங் more women should wear sarees more often. அப்படின்னா it should be something that they can comfortably spend and buy. ஸோ எப்போவுமே ஐ பிலீவ் ஒன்லி இன் தட். ஸோ எங்களுடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 30,000 35,000க்குள்ளே தான் இருக்கும். எஸ், யூ கேன் மேக் sarees. அதில் வந்து அந்த வார்ப் வெஃப்டில் இருக்கிற அந்த ஜரிகை
பட்டு ஜரிகை எல்லாத்தையும் தவிர்த்து the price that you're paying is probably for the labor that goes into it. ஓகே. அந்த ஹேண்ட்லூமாக இருந்தால் அதை நெசவு பண்ணால் அவங்களுக்கு 3 மாதம் ஆகுதா, 6 மாதம் ஆகுதா, 1 வருஷம் ஆகுதா? ஒரு புடவை இப்போ நான் 1 வருஷம் ஆகுமா? 2011 நினைக்கிறேன். we had done one saree வைக்கரிக்கான். ஸோ அதில் அந்த சாரியில் வந்து என்டையர் சாரி, இப்போ ஒரு சாரின்னா பார்டர் இருக்கும், புட்டா இருக்கும். தட் மீன்ஸ் த சாரி டிசைன் இஸ் பீங் ரிப்பீட்டட். அது ஒரு ஹேண்ட்லூம் சாரி, எங்கேயுமே டிசைன் ரிப்பீட் ஆகாது. அண்ட் இட்ஸ் நாட் லைக் ஒரு பெரிய பீகாக் எடுத்துகிட்டு 5.5 மீட்டருக்கு போட்டுட்டோம். ஒரு இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ளவர்ஸ். ஸோ அந்த பட்லேருந்து அது ப்ளூம் ஆனால் எப்படி இருக்கும்னு சின்ன சின்ன டிசைன்ஸ் தான். அப்படியே இட் வாஸ் டிசைன் ஃபார் த ஹோல் சாரி. அந்த சாரியெல்லாம் எங்களுக்கு வந்து 8 months ஆச்சு டு வீவ். நான் சொல்கிறது 2011-12லேயே தட் காஸ்ட் அஸ் 1.5 lakhs. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க்மென்ஷிப். பட் எஸ், அது யூ கான்ட் ஜட்ஜ். நம்ம பார்த்து இஃப் யூ ஃபீல் it's worth it, it's all about your mindset. If you feel it's worth it, then fine, it's worth it. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி மேம். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். ரொம்ப நன்றி. Thank you sir.